தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் குனியமுத்தூர் வசந்தம் நகர் கிளை சார்பாக பொதுத் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிப்பு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வசந்தம் நகர் கிளை சார்பாக இந்த வருடம் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு மற்றும் பரிசளிப்பு விழா வசந்தம் நகர் மதரசத்துல் ஹிதாயா வளாகத்தில் நடைபெற்றது. வசந்தம் நகர் கிளை தலைவர் அமானுல்லா தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட நிர்வாகிகள் அஜ்மல், சைஃபுதீன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியை முகமது ஃபாரூக், அப்துல் கபூர், ரஹ்மத்துல்லா, சையத் இப்ராஹிம் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஒருங்கிணைத்தனர். விழாவில் 2024-25 ஆண்டு பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் குனியமுத்தூர் வசந்தம் நகர் கிளை தலைவர் அமானுல்லா செய்தியாளர்களிடம் பேசுகையில், RDE திட்டத்தின் கீழ் ஒன்றிய அரசு இதுவரை நிதி ஒதுக்காத நிலையில் நிதியை பெற்றுத்தர தமிழகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். வக்ஃப் திருத்த சட்டத்தில் நீதியரசர்கள் நியாயமான தீர்ப்பை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய அவர், காசாவின் மீது தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வரும் இஸ்ரேல் அரசை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தார். அகமதாபாத் விமான விபத்து குறித்து விரிவான காரணத்தையும் இதுபோன்ற விபத்துகளை தவிர்ப்பதற்கான வழிமுறைகளையும் ஒன்றிய அரசு விரைந்து வெளியிட வேண்டும் என வலியுறுத்திய அவர், குனியமுத்தூர், வசந்தம் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திருநாய்கள் மற்றும் மாடுகளின் தொல்லைகளை கட்டுப்படுத்துவது, பாதாள சாக்கடை வசதிகளை முறையாக ஏற்படுத்துவது உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு கோவை மாநகராட்சி தீர்வு காண வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியில் முகமது மன்சூர், காஜா மொய்தீன், அகமது கபீர், முகமது அப்துல் அஜீஸ், நூர் முகமது உள்பட பலர் கலந்து கொண்டனர். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீதும் உண்டாவட்டுமாக. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கோவை மாநகர் மாவட்டம் வசந்தம் நகர் கிளையின் சார்பாக 10வது மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு நிகழ்ச்சி இந்நிகழ்ச்சி கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியின் நோக்கம், இஸ்லாமிய மாணவ மாணவிகள் கல்வியில் பின்தங்கி இருக்கிறவர்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலும், மேலும் இன்று சாதிச்சிருக்கக்கூடிய இந்த சாதனையாளர்களை இன்னும் சாதனை புரியக்கூடிய வகையில் அவர்களை ஊக்குவிக்கும் வகையிலுமாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே போல ஒன்றிய அரசால் RTE கல்வி திட்டத்தின் மூலமாக தடைபட்டு இருக்கக்கூடிய இந்த கல்வி திட்டத்தை தமிழக அரசு உடனடியாக இது மாணவர்களுடைய படிப்பின் முன்னிறுத்தி இதை அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். அதே போல வக்ஃப் வாரிய சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். அலகாபாத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானதன் அடிப்படையில் 300 பேர் மரணமடைந்தார்கள். இந்த நிகழ்ச்சி சோகம் அளிப்பதாக இருந்தாலும், மேலும் அந்த விபத்திற்குண்டான காரணங்கள் என்ன என்று கண்டறியப்பட்டு மேலும் இதுபோல நிகழ்வுகள் நடைபெறாமல் இருக்க அரசாங்கம் முயற்சி எடுக்குமாறு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் நமது பகுதியில் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த பகுதியில் நாய் மற்றும் மாடு தொல்லைகளாக மிகவும் சிரமத்திற்குள்ளாகிறார்கள். மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் மிகவும் சிரமத்திற்குள்ளாகிறார்கள். அந்த அடிப்படையில் கோவை மாநகராட்சி உடனடியாக அந்த நிகழ்வுகளை சரி செய்து தருமாறு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். மேலும் பாதாள சாக்கடை, கழிவு நீர் போன்ற
இந்த பகுதியில் சூழ்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த மாநகராட்சி உடனடியாக சரி செய்து தருமாறு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கிளை நிர்வாகிகளும் பிளஸ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் இந்நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள்.